கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அருகே பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய 2 வாலிபர்கள் கைது. தலைமறைவான 2 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே புத்தளம் அருகே பெருமாள்வினை காலனியைச் சேர்ந்தவர் சந்திரன். அவரது மனைவி தேவிகா, வயது 42, வலை கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சகாய மைக்கேல், நிஜித், மகேஷ், சுரேஷ், சந்தோஷ் ஆகியோர் தேவிகாவை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்டபோது அவர்களுக்கு இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தேவிகாவை அசிங்கமாக பேசியும், கையால் அடித்தும், தலைமுடியை பிடித்து இழுத்தும், பொது இடம் என்றும் பாராமல் அவமானப்படுத்தியதாகவும் தெரிகிறது. மேலும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதுகுறித்து தேவிகா சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதில் சகாய மைக்கேல், நிஜித், மகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவான 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.